ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு புராகி ஃப்ரீக்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தேங்க் வந்து ஒரு ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். டைட்டில் நேம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்வை காதல். ஓகேவா? ஸோ இது வந்து எப்படின்னா நம்ம ஒரு ஸ்கூல் டேஸ் மாதிரி. ஓகேவா? ஓகே, நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ என்னோட இன்ட்ரோன் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து ரொம்ப கைண்டானவங்க, ரொம்ப வந்து இந்த ஸ்கூலில் வந்து ரொம்ப பாப்புலரானவங்க. ஓகேவா? ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு உங்களை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நீங்கள் வந்து அவ்வளோ கைண்ட். ஓகேவா? பட் வந்து எந்த இடத்துல கைண்டாக இருக்கணுமோ அந்த இடத்துல தான் கைண்டாக இருப்பீங்க. ஸோ உங்கள் வேலையில் நீங்கள் கரெக்டாக இருப்பீங்க, அவ்வளோதான். இன்னொன்று, படிப்பு மட்டும் கொஞ்சம் அவ்வளோவா வராது, கொஞ்சம் தடுமாறி தான் படிப்பீங்க. இப்போ வந்து தேங்கோட இன்ட்ரோ பார்த்திங்கன்னா, தேங் வந்து அவன் வந்து ரொம்ப நல்லா படிக்கிற பையன்லாம் சொல்ல முடியாது. அவன் ஒரு பேக் பெஞ்சர் தான். ஸோ உங்களை வந்து எப்போவுமே வந்துட்டு எப்படி சொல்கிறது, டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பான். ஓகேவா? அவ்வளோதான். ஸோ ஓகே, நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஆனால் வந்து கொஞ்சம் ரக்கெட்டானவன், அவ்வளோதான். ஓகேவா? ஓகே, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ நீங்கள் தான் ஸ்டார்டிங்கில் வந்து உட்காந்துட்ருக்கீங்க பெஞ்சில். மச்சான் ஏதாவது படிச்சியாடி? இல்லை மச்சான், நான் எதுவுமே படிக்கலடி. நான் என்னத்தை படிக்க போகிறேன் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டு சொல்கிறா, ஏய் சரி வாடி, கொஞ்சமாவது டைம் இருக்குல்ல, நம்ம அதுலையாவது ஏதாவது படித்து கொஞ்சமாவது எழுதி வைப்போம் டெஸ்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்லிகிட்ருக்கா. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, பேஜ் வந்து திருப்பிட்டுருக்கீங்க. அப்போ வந்துட்டு தேங் வந்துட்டு சடனாக ஒயன், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறான். நீங்கள் ஒன்றே, ஹலோ, பேசுறதுக்குலாம் இது டைம் இல்லை, கொஞ்சம் கிளம்புங்க, நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. நான் தான் பேசணும்னு சொல்கிறேன்ல, ஒழுங்காக ஏஞ்சி பாடி மாரி அப்படின்னு சொல்லிட்டு தேங்க கூப்பிட்றான். ஸோ நீங்கள் ஒன்றே, இங்கே பாருங்கள், நீங்கள் கூப்பிட்றதுக்கானே என்னால் வர முடியாது, நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. நீ வரியா வரலையா இப்போது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறான். நீங்கள் ஒன்றே, ஸோ இவன் வேறு என்ன டார்ச்சர் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உடனே சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு அவன் போயிடுறான். நீங்களுமே வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்டு கேட்குறா, எப்போ தான் நீ இந்த பிரச்சனை வந்து ரிலீஃப் ஆகி வரியோ எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டு அமைதியாக உட்காந்து அவள் படிச்சுட்ருக்கா. நீங்கள் மட்டும் ஏஞ்சி போகிறீங்க. தேங்கோட பெஞ்சுக்கு போயிட்டு அவங்க கூட போயிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ தேங்க வந்துட்டு கேட்குறான், நீ மட்டும் நான் சொல்கிறது எதுவும் கேட்கலன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் என்ன பண்ணுவேன்னு உனக்கே தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு தேங்க சொல்கிறான். நீ ஒன்று தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு அமைதியாக உட்காந்துருக்கிறீங்க. ஆக்சுவலாக அவன் என்ன உங்களை பிளாக்மெயில் பண்ணுறான்னா, நீங்கள் வந்து உங்களோட பர்சனல் டைரியில் வந்துட்டு உங்களோட க்ரஷ்ஷை வந்து நீங்கள் எழுதி வச்சுருப்பீங்க. உங்களோட க்ரஷ் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பிடிஎஸ்ல இருக்க யோங்கி. ஓகேவா? ஸோ அவங்க தான் வந்துட்டு சிவா தான் உங்களோட க்ரஷ்ஷு. ஸோ நீங்கள் வந்துட்டு லவ்லாம் கிடையாது, பட் நீங்கள் வந்து க்ரஷ்ஷாக தான் இருப்பீங்க. ஸோ அவரை பற்றி நீங்கள் வந்துட்டு டைரியிலலாம் வந்துட்டு எழுதி வச்சுருப்பீங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்துட்டு உடனே வந்துட்டு சொல்கிறீங்க, ஹலோ இங்கே பாருங்கள், உங்களுக்கு எனக்கு என்னங்க சம்மந்தம்? என்னோடய டைரி மட்டும் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா நான் அமைதியாக போயிடுவேங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உடனே வந்துட்டு தேங்க்ஸ் சொல்கிறான். என்னது டைரி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உடனே ஆமாம், அந்த டைரி என்கிட்ட எப்போ கொடுப்பீங்க, கொடுங்க, நான் வேணால் உங்கள் பேக்கை செக் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. உடனே வந்துட்டு தேங்க்ஸ் சொல்கிறான். ஒயன், தேவையில்லாமல் என் பேக்கை டச் பண்ணுற வேலை வச்சுக்காத, என்ன ரொம்ப கிளிட்டாக க்ளோஸ்அப்பில் வரேன்னு எனக்கு கிஸ் அடிக்க போறியா நான் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க் கேட்குறான். நீங்கள் ஒன்று சி ஏன்டா அப்படிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஒன்று என்னது டாவா அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்கிறான். ஐயோ ஏங்க இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா போகிறீங்க. தேங்க வந்து உங்கள் கையை பிடிக்கிறான். நீங்கள் ஒன்று, இங்கே பாரு, என் கையை பிடிக்கிற வேலையெல்லாம் நீ வச்சுக்காத, அப்புறம் நான் ஏதாவது பண்ணி விட்ருவேன், கையை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. என்ன பண்ணுவேன், கிஸ் தானே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க உங்ககிட்ட ஃப்ளோட் பண்ணுறான். நீங்கள் ஒன்று மாறமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட ஒரே ஒரு ஃபிங்கர் வச்சு தேங்கோட தலையில் இப்படி இடிச்சிட்டு போகிறீங்க. ஸோ உங்களோட க்யூட்னஸ்லாம் வந்துட்டு தேங்க வந்து ரொம்ப பிடிக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் அப்படி அடிச்சுட்டு போனோடனே அவன் பார்த்து உங்களை பார்த்து சிரிக்கிறான். ஸோ நீங்கள் ஒன்று எப்படியே திரும்பிட்டு போயிடுறீங்க. உடனே அப்படின்னு சொல்லிட்டு தேங்க கூப்பிட்றான். நீங்கள் ஒன்று அப்படின்னு சொல்லி நீங்கள் திரும்புறீங்க. உடனே உனக்கு டைரி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு தேங்க கேட்குறான். நீங்கள் ஒன்று ஆமாம் வேணும் ப்ளீஸ், அதை மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்களேன், நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உடனே சரி ஓகே, பாப்பா ரொம்ப கெஞ்சுற, இன்றைக்கி சாயங்காலம் வந்து வாங்கிக்கிறியா அப்படி சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்கிறோம். நீங்கள் ஒன்று எங்கே வரணும் அப்படி சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. டியூஷன் முடிச்சுட்டு நம்ம அந்த பார்க்கில் வெயிட் பண்ணுவோம்ல, அங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். நீங்கள் ஒன்று சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு போயிடுறீங்க. ஸோ மறுபடியும் திரும்பி பார்த்துட்டு நீ கண்டிப்பாக கொடுப்பல்ல அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. உடனே என்னது கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்கிறான். உடனே கண்டிப்பாக கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. உடனே கண்டிப்பாக கொடுப்பேங்க, கண்டிப்பாக கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். நீங்கள் உடனே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிடுறீங்க. ஸோ நீங்கள் அலக்கி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து நொட்டை அடிச்சிட்ருக்கான். நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் பாட்டு அமைதியாக போயிடுறீங்க. போயிட்டு உங்கள் ஃப்ரெண்டு பக்கத்தில் போயிட்டு உட்காந்துட்டு
அமைதியாக உட்காந்துட்ருக்கீங்க. அவள் உடனே என்ன சொன்னா, வழக்கம் போல் உன்னை பிளாக்மெயில் பண்ணியிருப்பான் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. நீ உடனே ஆமாண்டி, ஆனால் இன்றைக்கி சாயங்காலம் அவன் டைரி தரேன்னு சொல்லிவிட்டான்டி, அதனால் அவன் எதுவும் திட்டாதடி, அவன் காதில் விழுந்துச்சுன்னா அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் இழுத்து அடிப்பான், அமைதியாக இருடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உடனே அது சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அமைதியாக உட்காந்துட்ருக்கீங்க. ஆக்சுவலாக வந்துட்டு என்னென்னா, அந்த சுகாவோட க்ரஷ் வந்து உங்களுக்கு வந்து சுகா மேலே க்ரஷ் இருக்காது. உங்களோட ஃப்ரெண்டு, அதாவது எப்படி சொல்கிறதுனா, ஆன்லைன்லேயே வந்துட்டு இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு. அவள் தான் வந்துட்டு சுகாவோட பயாஸ். ஸோ அவளுக்காண்டி தான் நீங்கள் தான் சுகாவோட பயாஸுங்கிற மாதிரி நீங்கள் வச்சுப்பீங்க. ஆனால் உண்மைன்னு வந்துட்டு பார்த்திங்கன்னா அவளோட பயாஸ் தான். அவளுக்காண்டி தான் நீங்கள் வந்துட்டு அந்த கவிதையெல்லாம் எழுதி அவளுக்கு வந்து அனுப்புவீங்க. ஸோ அவள் வந்துட்டு அப்படியே அவளோட டைரியில் நோட் பண்ணி வச்சுப்பாள். ஆனால் அவள் வந்து லாங் டிஸ்டன்ஸ் ஃப்ரெண்டுன்றதுனால நீங்கள் வந்து யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அவள் வந்து சொல்லப்போனால் உங்களுக்கு வந்து பர்சனல் ஃப்ரெண்டுன்னா வந்துட்டு அவள் தான். ஓகேவா? ஓகே. இதுதான். ஸோ உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்க ஃப்ரெண்டு கூட தெரியாது அந்த மாதிரி விஷயம்லாம். ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ டெஸ்ட்டு பீரியடும் வருது. உங்களுக்கு வந்து மேக்ஸ் தான் சுத்தமாக வரவே வராது. சுட்டு போட்டாலும் சுத்தமாக வராது. ஆனால் தேங் வந்து மேக்ஸில் வந்து ரொம்ப டாப்பராக இருப்பான்ல. ஸோ அவன் வந்துட்டு அப்படியே எப்படி சொல்கிறது, டெஸ்ட்லாம் நல்லா ஈஸியாக எழுதி கொடுத்துட்றான். கொஞ்ச நேரம் ஆட்டம் போட்டுட்ருக்கான். இப்போ சார் வந்து கூப்பிட்றாரு. டேய் தயங்கு, உனக்கு அறிவே இல்லையாடா, எத்தனை வாட்டிடா நான் சொல்லுவேன், ஆட்டம் போட்டுக்கிட்டே இருக்கிற, சீக்கிரம் எடுத்துகிட்டு வாடா டெஸ்ட்டை எழுதி மறமாட்டேன், என்னன்னா எப்போ தான் பெத்தாங்களோ தெரில அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்திட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் உடனே பார்த்து சிரிக்கிறீங்க. சிரித்த உடனே தேங்க வந்துட்டு உங்களை கண்டுட்டு இருந்தால் அவன் வந்து கொஞ்ச நாள் இழுத்து அடிச்சிருவான் அப்படின்றதுனால நீங்கள் வந்துட்டு லைட்டாக சிரிச்சுட்டு இந்த சைடு திரும்பிடுறீங்க. ஸோ தேங்க வந்துட்டு கேட்குறான். உடனே டேய் இருடா மயிறு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரெண்ட்ஸ் கூட டான்ஸ்லாம் ஆடிட்டு என்ன பண்ணுறான்னா வரான். ஸோ டான்ஸ்லாம் ஆடிட்டு அப்படியே எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான் நோட்டை. ஸோ இன்னத்தும் நீ செம்ம படித்தா ஃபஸ்ட்டு ஒழுக்கம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சார் சொல்கிறாரு. ஸோ உடனே அதை நான் பார்த்துக்குறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கை கட்டிட்டு நின்றுட்டுருக்கான். ஸோ அப்படியே வந்துட்டு எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிட்டு சூப்பர் நல்லா பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு தேங்க் வந்து ஒரு கை தட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் இந்த கையை தட்டுறீங்க. தட்டினோடனே தேங்க உங்களை பார்த்து புருவத்தை தூக்குறான். அப்படியே வந்துட்டு தூக்குறான். நீங்கள் உடனே அப்படின்னு சொல்லிட்டு தேங்காயே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு உங்களை அறியாமையே நீங்கள் வந்துட்டு தேங்காய் பார்த்துட்ருக்கீங்க. தேங்குமே வந்துட்டு உங்களை பார்த்துட்ருக்கான். ஸோ சார் வந்துட்டு உங்கள் 2 பேரையும் பார்த்துட்டு சரி சரி நீ பெஞ்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் பார்த்து சொல்கிறாரு. ஸோ தேங்காய் வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்துட்டு நோட் எடுத்துகிட்டு வந்துடுறாரு. வந்துகிட்டே இருக்கும்போது நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க, எண்டிங்கில் தான் உட்காந்துட்ருப்பீங்க பெஞ்சில். வேணுன்ட்டே வந்து என்ன பண்ணுறாருன்னா உங்கள் கையை வந்து உராசிட்டு போயிடுறாரு. நீங்கள் ஒன்றே இவனுக்கு அறிவே இல்லை, எப்போ பாரு என்னை வம்பு இழுத்துட்டே இருக்கான் ச்சே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய்ட்டு அமைதியாக இருந்துடுறீங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஈவினிங் ஆகுது. நீங்கள் வந்து ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஈவினிங் வந்துட்டு டியூஷன் போகிறதுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இப்போ வந்து டயோங்கு, ஜங்குக்கு, ஜிமின் 3 பேருமே வந்துட்டு உங்கள் வீட்டாண்ட வந்துட்டு அந்த சைக்கிள் பெல் இருக்கும்ல அதை அடிச்சுட்டே இருக்கானுங்க. நீங்கள் வந்துட்டு யார் அது அப்படின்னு சொல்லிட்டு நீ எட்டி பார்க்குறீங்க. பார்த்தா தேங்க அங்கே நிற்கிறான் அந்த டைரியை வச்சுக்கிட்டு இப்படிங்கிறான். நீங்கள் உடனே வந்துட்டு இங்கே ஏன் வந்த டியூஷனில் தானே கொடுக்குறேன்னு சொன்ன பூத்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உடனே தேங்க வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளெயின் கிஸ் கொடுக்குறான். நீங்கள் ஒன்று அதை இப்படி தட்டி விட்டு அப்படியே போயிடுறீங்க. ஸோ உங்கள் அம்மா வந்துட்டு என்னடி ஏதோ ஆக்ஷனில் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கேட்குறாங்க. நீங்கள் உடனே இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, இதோ இங்கே அங்கே பாருமா குருவி அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு மேலே பார்க்க வச்சுட்டீங்க. அதுக்குள்ளே வந்து அவனுக்கு 3 பேர் எஸ்கேப் ஆயிடுறானுங்க. நீங்கள் உடனே அப்படியே அமைதியாக போயிடுறீங்க. ஸோ அமைதியாக போய்ட்டு டியூஷன்லாம் கிளம்பிட்டு நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா கிளம்பிட்டு உங்களோட சைக்கிள் எடுத்துகிட்டு போகிறீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்டு வந்து ஏற்கனவே போயிட்டு ரீச் ஆகிருப்பா டியூஷனுக்கு. ஸோ நீங்கள் தான் லேட்டுங்கிறதுனால கடகடன்னு போகிறீங்க. ஸோ டப்புன்னு கடகடன்னு போய்ட்டு 3 சைக்கிள் முன்னாடி வந்து நிற்கிது. யாருன்னு பார்த்தா இவங்க 3 பேர். ஸோ நீங்கள் உங்களுக்கு என்ன தான் வேணும், எதுக்கு என்ன டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உடனே தாங்கிட்ட உனக்கு டைரி வேணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு தேங்க கேட்குறான். நீங்கள் சும்மா என்ன டைரியை வச்சுட்டு என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்ருக்க, நீ எனக்கு நான் அந்த டைரியே வேணாம் கிளம்பு அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உடனே என்னது வேணாம்மா, சரி அப்போ நான் தூக்கி போட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தூக்கி போட்டு போகிறான். நீங்கள் வேணாம் ப்ளீஸ் தயங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தயங்குன்னு ஃபஸ்ட்டு பேர் சொல்கிறீங்க.
ஸோ தேங்க வந்துட்டு உங்களை அப்படியே பார்த்துட்ருக்கான். ஏன்னா இது வரைக்கும் வாங்க போங்க அப்படின்னு தானே பேசிகிட்டு இருப்பீங்க. ஏன்னா யாருன்னு தெரியாத பையனை விடுவி டப்புன்னு வாடா போடான்னு சொல்ல முடியும். நீங்கள் வாங்க போங்கன்னு தானே சொல்லியிருப்பீங்க. ஸோ தயங்குன்னு சொன்ன உடனே அவனுக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆகிடுது. அதுவும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப அழகாக கூப்பிடுறீங்க தயங்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால உங்களை அப்படியே வியந்து பார்த்துட்ருக்கான். நீங்களுமே வந்துட்டு அப்படியே ஐ கான்டாக்ட் பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே வந்து க்யூட்டாக இருக்குது 2 பேரையும் பார்த்தா. நீங்கள் வந்து லைட்டாக சிரிச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வேணும்னா அது அது அப்படி சொல்லிட்டு நீங்கள் திணறீங்க. தேங்க உடனே சொல்கிறான், ஏய் இப்போ என்னன்னு கூப்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நீங்கள் உடனே என் டைரியை அங்கே கொடுத்துருங்க, என்னோடய டைரி நீங்கள் அவங்க மட்டும் கொடுத்துருங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. எங்கே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்கிறான். நீங்கள் உடனே சொல்கிறீங்க, என் ஃப்ரெண்டு வருவாள் அவகிட்ட கொடுத்துருங்க சரியா, நான் கிளம்புறேன், டியூஷன் டைம் ஆயிடுச்சு, டைம் ஆயிடுச்சு, தள்ளுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே தேங்க வந்துட்டு, ஏய் உன்கிட்ட தான் நான் கொடுப்பேன் டைரியை. சரி ஓகே, சரி நான் சாயங்காலம் டியூஷன் முடிச்சுட்டு போகும்போது வாங்கிக்கிறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு போயிடுறீங்க. ஸோ தேங்க ஒன்று டே வாடா நம்மளும் போகலாம், நம்மளுக்கு டைம் ஆகிடுச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே வந்துட்டு கிளம்பி வந்துட்டான். ஸோ இப்போ டியூஷனில் தான் இருக்கீங்க நீங்களும் தேங்கோ. ஸோ தேங்க வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா உங்களை அப்படியே பார்த்துட்டு இருக்காரு, உங்களை அப்படியே சைட் அடிச்சுட்டு இருக்காரு. நீங்கள் வந்துட்டு அப்படியே உட்காந்துட்டு கிளாஸில் கவனிச்சிட்டு இருக்கீங்க. ஸோ ஒரு கிளாஸாக போயிட்டுருக்கு, நீங்கள் கவனிச்சிட்டு இருக்கீங்க. கவனிச்சிட்டு இருந்தோன்னா டக்குன்னு தேங்க பார்க்குறான், நீங்களுமே வந்து டக்குன்னு பார்க்குறீங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்துட்டு என்ன இவன் பார்த்துட்டே இருக்கான், சரி ஓகே நம்ம அவன் எப்போ திரும்புறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. தேங்க வந்துட்டு உங்களை அப்படியே ரசிச்சுக்கிட்டே உங்களை அப்படியே ஐ கான்டாக்ட் பட்டுட்ருக்கான். இப்போ 2 பேருக்குமே வந்துட்டு நடுவில் வந்து ஐ கான்டாக்ட் போகுது. ஸோ இப்படி தான் வந்துட்டு ஐ கான்டாக்ட் போயிட்டுருக்கு உங்கள் 2 பேருக்கு நடுவில். இப்போ வந்துட்டு டீச்சர் நடத்துகிற, அதாவது டியூஷன் நடத்துகிற சார் வந்து உங்களை கூப்பிட்றாரு. ஒயன் எந்திரிங்க. சார் சொல்லுங்கள் சார் என்ன வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. என்னது என்ன வேணுமா, நல்லா உட்காந்து பார்க்க தெரிஞ்சதில்ல, சைட் எடுக்க தெரிஞ்சதில்ல, ஒழுங்காக அந்த சம் வந்து போடுவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உங்களுக்கு தான் மேக்ஸை சுட்டு போட்டாலும் வராதே. ஸோ நீங்கள் வந்து அப்படியே முழிச்சிட்டு நின்றுட்டுருக்கீங்க ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன பண்ணுறாருன்னா இப்போ வந்துட்டு நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. அப்போ வந்துட்டு உங்களை வந்து உனக்கு அறிவில்லையா, எது இதில் இது பண்ணணுன்றதுலாம் உனக்கு தெரியவே தெரியாதா, ஒரு பையனை பார்த்தா போதுமே பல்லு இழிச்சிக்கிட்டு போயிட்டு அவங்க கூட போய் படுத்துப்பீங்க போலையே விட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லிடுறாரு. உங்களுக்கு அது ரொம்ப ஹர்ட் ஆகிடுது. ஸோ தேங்க்கு வந்து செம்ம டென்ஷன் ஆகிடுது. ஹலோ சார் டியூஷன் தானே எடுக்கிறீங்க, வேறு ஏதாவது எடுக்கிறீங்களா என்ன, சும்மா தேவையில்லாமலாம் பேசிகிட்டு இருக்காதீங்க, தேவையில்லாமல் அவளை பேசுகிற வேலை வச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவனோட பேக்கையும் எடுத்துகிட்டு உங்களோட பேக்கையும் எடுத்துகிட்டு உங்கள் கைப்பிடிச்சி இழுக்கிறான். நீங்கள் உடனே தயாங் விடுங்க நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உடனே வாடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கைப்பிடிச்சி எடுத்துகிட்டு போயிடுறான். நீங்கள் உடனே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே வந்துட்டு வந்துடுறீங்க வெளியில். ஸோ இப்போ வந்து தேங்க் வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா உங்களை வந்து என்ன உனக்கு அறிவுன்றது கொஞ்சம் கூட கிடையவே கிடையாதா, நானும் எத்தனை வாட்டி சொல்லிகிட்டு இருக்கேன் அவங்கக்கிட்ட பேசாதன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து சொல்லிட்டு இருக்கான். நீங்கள் உடனே பயந்து போயிட்டுருக்கீங்க. ஸோ நீங்கள் சொல்கிறீங்க, நான் என்ன பண்ண முடியும் தயாங்க, அந்த ஆள் அப்படி சொன்னானா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ பேசாத நீ என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு என்ன பண்ணுறாருன்னா உங்கள் பேக்கை உங்ககிட்ட கொடுத்துட்டு போயிடறான். நீங்கள் ஒன்று இப்போ எதுக்கு நீ என்கிட்ட கோச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உடனே என்கிட்ட பேசாதடி போடி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படி தள்ளி விட்டு போயிடறான். நீங்கள் உடனே இவனால் அப்படி சொல்லிட்டு நீங்களுமே வந்துட்டு அப்படி திரும்பிட்டு நீங்களுமே வந்துட்டு குடுகுடுன்னு வீட்டுக்கு ஓடிட்டீங்க. ஸோ வீட்டுக்கு போனோடனே உங்கள் அம்மா கேட்குறாங்க, என்னடி ஒயன் சீக்கிரமாக வந்துட்டு டியூஷன் விட்டு, என்ன இன்றைக்கி ஏதாவது ஸ்பெஷலாக என்ன டியூஷனில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. அம்மா இல்லைம்மா அந்த மேக்ஸ் டீச்சர் இருக்கார்ல அவர் வந்து நான் வந்து எதுவுமே பண்ணலம்மா, நான் வந்து சும்மா விண்டோஸ் தாம்மா பார்த்துட்டு இருந்தேன், அவர் வந்து நான் பையனை பார்த்துட்ருக்கேன்னு சொல்லிட்டு என்னை கூட்டிகிட்டு போயிட்டு என்னை நிற்க வச்சு எல்லாரும் முன்னாடியும் ஒரு பையனை பார்த்தா பல்லு இழிச்சு அவங்க கூட போய் படுத்துப்பீங்க போல் அப்படின்னு சொல்லிட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. ஸோ உங்கள் அம்மாட்ட எல்லாத்தையுமே நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க. ஸோ உங்கள் அம்மா வந்து சரி ஓகே நான் நாளைக்கு டியூஷனில் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. நீங்கள் அதில் எதுவும் போட்டு ஒரி பண்ணிக்காத, நீ தான் அப்படி இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் உடனே நான் அப்படி இல்லை தான், ஆனால் எனக்கு ஒரு சொன்னதுலேருந்து ஒயன் இந்த மாதிரிலாம் நீ எதுவுமே பண்ணக்கூடாது, அப்புறம் எனக்கே செம்ம டென்ஷன் ஆகிடும், நீ எப்போவுமே பேசி சிரிச்சிட்டு இருப்பல அந்த மாதிரி இருப்போ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. நீங்களுமே வந்துட்டு சரின்னு சொல்கிறீங்க. ஸோ சரின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு போயிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா தேங்க வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு கையில் வந்து உங்களை ஐ கான்டாக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது கையில் வந்து ஒரு கீ செயின் வச்சுட்ருப்பான். அது ஒரு ஹார்ட் கீ செயின். ஸோ அதை வச்சுட்டு தான் உங்ககிட்ட பார்த்துட்டு இருந்திருப்பான். ஸோ அவனுக்கு வந்து கோவத்தில் அந்த கீ செயின்
செயின் வந்து உங்கள் பேக்கில் விழுந்திருக்கும் அவன் உங்கள் பேக் எடுத்த உடனே. ஸோ அது வந்துட்டு நீங்கள் உடனே அச்சச்சோ இது யாருது, ஒரு வேளை தயங் தான் இருக்குமோ, அவன் தானே என் பேக்கை டச் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த கீ செயினை பார்த்துட்ருக்கீங்க. ரொம்ப அழகாக இருக்குது அந்த கீ செயினு. ஸோ நீங்கள் வந்துட்டு அதை வச்சு பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு வந்து லைட்டாக லவ் ஃபீல் வந்த மாதிரி தெரியுது. ஸோ நீங்கள் உடனே நம்ம ஏன் இவனுக்கண்டி இவ்வளோ பண்ண பைத்தியமாகறோம், இது வந்து நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த கீ செயினை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஆனால் உள்ளே வைக்கிறீங்க பேக்கில், ஆனால் மறுபடியும் வெளில எடுத்துட்டு ஆனால் இது பார்க்காம இருக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் அழகாக பார்த்துட்ருக்கீங்க அந்த கீ செயினை. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா நீங்கள் கொஞ்ச நேரம் படிக்கிறீங்க. அதுக்கப்புறம் அந்த கீ செயினை எடுத்து வச்சுட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு தூங்கிறீங்க. மறுநாள் ஸ்கூலுக்கு டைம் ஆகிடுச்சு. அதனால் நீங்கள் வெடிக்க எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கிளம்பிட்டு ரெடி ஆகிக்கிறீங்க. ஸோ ரெடி ஆகிக்கிட்டு போகும்போது உங்கள் புக்ஸ்லாம் எல்லாத்தையும் எடுத்து உங்கள் பேக்கில் வைக்கும்போது டேங்கு கொடுத்த அந்த கீ செயினை மட்டும் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அந்த கீ செயினை பார்த்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அதை ஒரு மாதிரி அழகாக சிரிச்சுக்கிட்டே என்ன பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் எடுத்துகிட்டு இப்படி வச்சுட்டு வந்துடுறீங்க பேக்கில். ஸோ இப்போ வந்துட்டு என்ன ஆகுதுன்னா டேங் வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா மறுநாள் ஸ்கூலுக்கு வந்து சீக்கிரமாக வந்து உட்காந்துட்ருப்பாரு. ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ நீங்கள் வந்துட்டு என்ன சார் சீக்கிரமாக வந்து உட்காந்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு பேக் வச்சுட்ருக்கீங்க. ஆனால் தேங்க வந்து உங்களை பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது அவருக்கு. ஸோ நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்துட்டு எப்படி சொல்கிறது, போல்டாக இருக்க நேரத்தில் போல்டாக இருந்துருவீங்க. ஆனால் நேற்று என்ன ஆச்சுன்னு தெரில உங்களுக்கே. நீங்களும் வந்து அமைதியாக இருந்திருப்பீங்க அவங்க கேட்ட கேள்விக்கு. அதனால வந்து தேங்க் வந்து இது சுத்தமாக பிடிக்கல உங்ககிட்ட. ஸோ நீங்கள் வந்தோடனே அவன் அப்படியே ஏஞ்சி கிளாஸ் விட்டு வெளில போயிடுறான். நீங்கள் ஒன்றே ஏன் இப்படி அவாய்ட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு அமைதியாக இருக்கீங்க. ஸோ சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு என்ன பண்ணுறீங்கன்னா பெஞ்சில் படுத்து தூங்கிட்டுருப்பீங்க. ஸோ இப்போ வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டு வரா, வயன் நான் உங்கள் வீட்டில் கேட்டு பார்த்தா உங்கள் அம்மா போயிட்டேன்னு சொன்னாங்கடி, என்னடி சீக்கிரமாக வந்து உட்காந்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் ஒன்று நான் வந்ததே லேட்டு தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. உடனே சரி விடு, என்ன தயங்கு பேசுனியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. நீங்கள் ஒன்று இல்லடி நான் பேசலடி அப்படின்னு சொல்லி, அப்போ எப்போ அந்த டைரி வாங்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. ஸோ கரெக்டாக தேங்க உள்ளே வரும்போது அதை கேட்டுடுறான். ஸோ நீங்கள் வந்துட்டு தேங்க பார்க்குறீங்க. தேங்க ஒன்றே வந்துட்டு குட்டுன்னு என்ன பண்ணுறான்னா அவன் பேக்லேருந்து உங்ககிட்ட விளாண்டு வச்சுருப்பான்ல அந்த டைரி எடுத்துகிட்டு வந்து உங்கள் டேபிளில் வச்சுட்டு போயிடுறான். நீங்கள் ஒன்று தயம் அப்படி சொல்கிறீங்க. உடனே என்ன அப்படி சொல்லிட்டு அங்கே சொல்கிறான். நீங்கள் ஒன்று உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் தயம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஐயோப்பா போதும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கையெடுத்து கும்பிட்றான். நீங்கள் உடனே தயம் ஏன் இப்படி அவாய்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உடனே அதெல்லாம் நான் அவாய்ட் பண்ணுறேன்னு தெரியுதுல்லடி, அப்புறம் எதுக்குடி என்கிட்ட பேசுகிற, நீ மயிரம் பேச தேவை மூடிக்கிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்கிறான். நீங்கள் உடனே இப்போ எதனால் நீங்கள் என் மேலே கோவப்படுற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. உடனே வந்து உங்கள் கையை பிடிச்சி இழுத்து என்ன பண்ணுறான்னா வாலில் பின் பண்ணிடுறான். ஸோ நீங்கள் உடனே வந்துட்டு தயம் என்ன பண்ணுற அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உடனே என்கிட்ட இனிமேல் பேசாதெல்லாம் பேசணுன்னா அப்புறம் நான் இன்னும் நடக்கும்னு தெரியாது பார்த்துக்கோவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். நீங்கள் ஒன்று இப்போ நான் என்ன பண்ணுறதுனால நீ என்ன என் மேலே கோச்சிக்கிட்டு இருக்கேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உடனே நானும் சும்மா பார்த்துட்ருக்கேன், ரொம்ப ஓவராக தான் பண்ணிகிட்ருக்கேன், கையெடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அவன் ரொம்ப டைட்டாக உங்களை லாக் பண்ணியிருக்கான். ஸோ தேங்க வந்துட்டு சொல்கிறான் என்கிட்ட கத்துற வேலைலாம் வச்சுக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நீங்கள் ஒன்று ஹலோ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உடனே என்ன கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வரான். நீங்கள் உடனே தயம் உங்களுக்கு அறிவே இல்லையா, கொஞ்சம் தள்ளுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உடனே நீ எதுக்கு வாங்க போங்கன்ற, ஒழுங்கா அவன் தயங்கன்னு கூப்பிட்டு அழகாக தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். நீங்கள் உடனே தயம் தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உடனே இதுதான் அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு அவனுமே வந்துட்டு தள்ளிட்டு உங்களை பார்த்து சிரிச்சுட்டு போகிறான். நீங்கள் உடனே அப்படி சொல்லிட்டு முறைச்சிட்டு இந்த சைடு திரும்பிட்டு அப்புறம் நீங்கள் கிளாஸ்க்குள்ளே வந்தோடனே அப்படி சொல்லிட்டு தள்ளடிச்சு சிரிச்சுக்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு ஷாக்கில் இருக்கிறா. எதுக்குன்னா நான் தேங்க வந்துட்டு உங்களை வாலில் பின் பண்ணியிருப்பார்ல, அதுக்குள்ளே வந்து ஷாக்கு இருக்கிறா. ஸோ ஷாக்காக இருக்கிற. நீங்கள் ஒன்று என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. உடனே என்னடி வயன் நான் உன்னை வாலில் பின் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சொல்கிறா. நீங்கள் உடனே அவன் அப்படி தாண்டி, ஆனால் தப்பான பையன்லாம் இல்லடி எனக்கு தெரிஞ்சு, அவன் நல்லா பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உடனே சப்போர்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே வந்துட்டு சிரிச்சிட்ருக்கீங்க. நீங்களும் அவ்வளோவும் சரின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அந்த கிளாஸ் போகுது. ஸோ சரின்னு சொல்லிட்டு நீங்களுமே வந்துட்டு அட்டன் பண்ணிட்டுருக்கீங்க. இப்போ பிரேக்கில் வந்துட்டு பசங்கள்லாம் வந்துட்டு ஜிம்மின்னு ஜங்குக்கு இவங்க 2 பேர்லாம் வந்துட்டு ஒயனே இங்கே வாயன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றானுங்க. நீங்கள் ஒன்று என்னடா அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. எச்சிக்கு இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்றானுங்க. நீங்கள் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய்ட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஒன்றும் இல்லை இந்த சம் சொல்லி தாடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். நீங்கள் ஒன்று ஐயோ
ஜங்குக்கா சாரிடா எனக்கு இதெல்லாம் தெரியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க உடனே. ஏய் இதெல்லாம் திறமை என்னத்துக்கிட்டே நீ படிக்க வர அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தலையில் அடிக்கிறான். நீங்கள் உடனே இங்கே போகிற அடிக்கிறவெல்லாம் வச்சுக்கோது அப்படின்னு சொன்ன உடனே ஜிமின் வந்து என்ன என் ஃப்ரெண்டை எடுத்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவன் இந்த சைட்லேருந்து அடிச்சிட்டு இருக்கான். இப்போ நீங்கள் உடனே ஏன்டா அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் போட்டு இழுத்து வச்சு நல்லா சாத்துன்னு சாத்துறீங்க. ஸோ இப்போ தேங்க கிளாஸ்க்குள்ளே வந்துடுறான். ஸோ அவன் வெளில போயிருப்பான் ரெஸ்ட் ரூம் போகிறேன்ட்டு. ஸோ இப்போ அவன் கிளாஸ்க்குள்ளே வந்தோடனே நீங்கள் அப்படியே அமைதியாக இருக்கீங்க 3 பேரும் ஒன்றுமே தெரியாத மாதிரி. ஸோ தேங்க வந்துட்டு உங்களை புருவத்தை தூக்கி பார்த்துட்டு நீ எதுக்கு இங்கே உட்காந்துட்ருக்க அப்படி சொல்லிட்டு தேங்க கேட்குறான். நீங்கள் ஒன்று இல்லை இல்லை அது வந்து அது இவனுக்கு தான் கூப்பிட்டானுங்க சொல்லி தரணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் சிரிச்சுட்டே சொல்கிறீங்க. உடனே தாங்க வந்துட்டு டேய் நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் ஒயன்கிட்ட எதுவும் பேசாதீங்க கேட்காதீங்கன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க சொல்கிறான். நீங்கள் இல்லை இல்லை பரவாயில்ல தயம் வேணாம் விடு நான் 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 போயிடுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே தேங்க வந்துட்டு எதுக்கு எடுத்தாலும் இவ ஏதாவது சொல்லிவிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான். ஸோ நீங்கள் வந்துட்டு கூப்பிட்றீங்க தயம் அப்படின்னு சொல்கிறீங்க. உடனே என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். நீங்கள் உடனே மூஞ்சி எப்போவுமே இப்படி தான் வச்சுப்பியா என்ன அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. உடனே என்ன எப்படி வச்சுக்கிறாங்க என் மூஞ்சை அப்படி சொல்லிட்டு அவன் கேட்குறான். நீங்கள் உடனே இல்லை எப்பவும் போல் சாஃப்டாக என்னை பார்த்து சிரிப்பல்ல அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படி சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே தேங்க்ஸ் சொல்கிறான். ஏய் சி போ உனக்கு பிடிச்சதுனால தான் நான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன்னு நினச்சியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தேங்க்ஸ் சொல்கிறான். நீங்கள் உடனே அப்போ பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. உடனே அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். நீங்கள் உடனே அப்படி சொல்லிட்டு போகிறீங்க. போயிட்டு உடனே தயவங்க அப்படி சொல்கிறீங்க. உடனே என்னடி மொத்தம் மயிறு தயவங்க என்ன அப்படி சொல்லிட்டு சொல்கிறான். நீங்கள் ஒன்று இந்தா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவனோட கீச்சன் எடுத்து கொடுக்குறீங்க. அடி பாவி இது எப்படி எடுத்த அப்படி சொல்லிட்டு அவன் சொல்கிறான். நீங்கள் உடனே அதுவா நேற்று டியூஷனில் கலாட்டா பண்ணி கூப்பிட்டு வந்தப்போ தெரியாதா என் பேக் உள்ளே இருந்துச்சு அதான் உனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன் நான் ஒன்றும் திருடலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஏய் இங்கே வா அப்படி சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்கிறான். நீங்கள் ஒன்று என்ன அப்படி சொல்லிட்டு கிட்ட போகிறீங்க. ஸோ தேங்க்ஸ் சொல்கிறான். இது என் கேர்ள் ஃப்ரெண்டுக்காகட்டி நான் வாங்கினேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். நீங்கள் உடனே எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்கிறீங்க. உடனே ஆமாம் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்கிறான். நீங்கள் ஒன்று கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கான் இவனுக்கு இவன் சிங்கிள் தானே நினச்சேன் அப்படி சொல்லிட்டு உடனே வச்சுக்கோ கொடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு உள்ளுக்குள்ளே ஃபீல் பண்ணிட்டு வெளியில் எதுவுமே தெரியாத மாதிரி போயிடுறீங்க. ஸோ இப்போ ஜிம்மில் ஜங்கோக்கோ காக்கா காக்கான்னு சிரிக்கிறானுங்க. எதுக்குன்னா தேங்க அவமானப்பட்டால அதனால வந்து சிரிச்சிட்ருக்கானுங்க. ஸோ தேங்க ஒன்னே டேய் அவள் இப்படி தான்டா வெளியில் இப்படி தான் சொல்லுவா நான் பேர் அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் எப்படி புலம்புவா பாரு அப்படின்னு சொல்லிட்டு தேங்க சொல்லிகிட்டு இருக்கான். நீங்கள் உடனே இந்த சைடு வந்துட்டு மச்சான் இங்கே வாடி அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூப்பிட்றீங்க உங்கள் ஃப்ரெண்டை. நீங்கள் உடனே என்னடி அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. உடனே வந்துட்டு நீங்கள் சொல்கிறீங்க அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உடனே என்னது கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். உடனே ஆமாண்டி அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காண்டி அப்படி சொல்கிறேன். ஐய சீக்கோ அவனே ஒரு சிட்டு மூஞ்சி அவனுக்கெல்லாம் ஏதாவது கேர்ள் ஃப்ரெண்டு கிடைக்குமா போடி வேலையை பாருடி அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லிட்டு இருக்கா. ஸோ போடி தயம் எனக்கு வேணும்னு நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிடுறீங்க. ஸோ இந்த சைடு வெளியில் இருந்து ஜிம்மின்னு ஜங்குக்கெல்லாம் கேட்டுடுறானுங்க. டே மச்சான் தயம் சொல்கிறது கரெக்டாக இருக்குதுடா அப்போத்தியா நம்ம ஒயின்னு எப்படி சொல்கிறான்னு ஒருவேளை அவளுக்கு என்ன தாங்க மேலே வந்துச்சா நான் அப்படின்னு சொல்லிட்டு ஏட்டா மச்சான் தயாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் குதிச்சிட்டே ஓடுறானுங்க. ஸோ இப்போ நீங்கள் தான் வந்துட்டு என்னது தயவங்க எங்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எட்டி பார்க்குறீங்க. உடனே உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறா தயவங்களாம் வரல உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. நீங்கள் ஒன்று சரி அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துடுறீங்க. ஸோ இப்படி உட்காந்து உடனே தேங்க வந்துட்டு டேய் என்னத்துக்கிட்டா இப்படி ஓடி வரீங்க என்னடா பிடுங்க போகிறேன் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு தேங்க கேட்குறான். நீங்கள் உடனே சாரி ஜிம்மி ஜங்குக்கு உடனே சொல்கிறானுங்க. டே மச்சான் நம்ம ஒயின் இருக்குதுல்ல உன் மேலே ஏதோ ஃபீலிங் வந்துச்சுன்னு நினைக்கிறேன்டா அவள் அப்படி தான்டா ஏதோ பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு சாரி ஜிமினு ஜங்குக்கு சொல்லிட்டு இருக்கானுங்க. ஸோ என்னது ஃபீலிங்கா அப்படின்னு சொல்லிட்டு தேங்க கேட்குறான். உடனே ஆமாண்டா என்ன ஃபீலிங்கு அப்படின்னு சொன்ன உடனே டே மச்சான் அதான்டா லவ் ஃபீலிங்கு அப்படின்னு என்னடா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தேங்க கேட்குறான். உடனே டே ஆமாண்டா உனக்கு தெரியாதுடா ஒயின் இப்போ தான் ஒன்று நான் நினச்சேன் தயவங்க நான் கரெக்ட் பண்ணிக்கலான்ட்டு ஆனால் அவள் வேறு ஏதாவது ஒருத்தி கரெக்ட் பண்ணிட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாடா இப்போ தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்லிட்டு இருக்கான். உடனே தேங்க்ஸ் வச்சுட்டு டே மச்சான் ரொம்ப நல்ல நியூஸ் சொல்லியிருக்கீங்கடா இப்போ தான்டா வாழ்க்கையிலேயே ஒரே ஒரு தடவை நல்ல உருப்படியான வேலையாக பார்த்துருக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்த்தையும் கட்டி பிடிச்சிட்டு இப்போ உங்களை பார்க்கறதுக்கு கூடியாதான். ஸோ நீங்கள் உடனே அமைதியாக உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ தேங்க உடனே ஹோய் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்றேன். நீங்கள் உடனே அப்படி சொல்லி திரும்பிடுறீங்க. ஏன்னா நீங்கள் வந்து தேங்க பார்க்கல. ஸோ இப்போ தேங்க வந்து வயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை டெஸ்ட் பண்ணி கூப்பிட்றேன். நீங்கள் உடனே இங்கே பாரு நீ எதுக்கு என்ன கூப்பிட்ற உனக்கு தான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குல்ல அவள் கூட போய் இதெல்லாம் பண்ணு கிட்ட எதுவும் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் அமைதியாக பேசிகிட்ருக்கீங்க. ஸோ ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு
ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக சொல்கிறான் போல் வாய்ஸில். நீங்கள் ஒன்று கேட்கல அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க சிரிச்சுட்டே. உடனே ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு தாங்க சொல்கிறான். நீங்கள் ஒன்று திடீர்னு இப்படி வந்து சொன்னால் நான் எப்படி அப்செட் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு நீங்கள் திரும்பிடுறீங்க. உடனே அப்படி சொல்லிட்டு உங்கள் இடுப்பு பிடிச்சிக்கிள்றான். நீங்கள் உடனே இங்கே பாரு தயம் உங்களோட டச் பண்ணது அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஏன் நான் டச் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு தேங்க கேட்குறான். நீங்கள் உடனே அது இல்லை, இது ஸ்கூல் ஓகே இப்போல்லாம் டச் பண்ணாத அப்படி சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே அப்படியா, அப்போ நீ என் லவ்வுக்கு நீ எதுவுமே சொல்லலை, அப்புறம் எதுக்கு நீ இவ்வளோ ஸ்வீட்டாக பேசிகிட்டு இருக்க அப்படி சொல்லிட்டு தேங்க கேட்குறான். நீங்கள் உடனே லவ்னா நான் என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே என்ன வேணால் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்கிறான். அப்போனா நான் ஆனால் நோன் மட்டும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்கிறான். நீங்கள் உடனே நோன் சொல்ல வேணாமா அப்படி சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. உடனே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை நீ ஏன் வேணான்னு சொல்லிட்டியா, அப்போ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிச்சுட்டே சொல்லிட்டு திரும்பிடுறீங்க. உடனே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு தேங்க் வந்துட்டு அழுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்துட்ருக்கான். நீங்கள் உடனே சிரிச்சுட்டு ஆன்சர் திரும்பிட்டு ஐயோ நீங்கள் ஒன்றே அப்போ தான் உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. நீங்கள் உடனே திரும்பி அந்த அந்த கிச்சனு என்ன சொன்னால் என் கேர்ள் ஃப்ரெண்டுக்குன்னு சொன்னல, அப்போ உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது தானே, நான் எத்தனை அந்த உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. உடனே தேங்கிட்டு அந்த கேர்ள் ஃப்ரெண்டே உனக்கு நீ தான் அப்படி சொல்லிட்டு சொல்கிறான். நீங்கள் ஒன்று இதை நான் எப்படி நம்புவேன், நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை ஜங்குக்கு உங்கள் தலையில் அடிக்கிறான். சி அதான் அவன் லவ் சொல்கிறான்ல எடுத்துகிட்டு போவியா, சும்மா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான். நீங்கள் ஒன்று நீ வாய மூடுற, உனக்கு என்ன தெரியுது, என் லைஃப் நான் தானே டிசைன் பண்ணுவேன், நீ எதுக்குடா நடுவில் வர அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. மூடிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உடனே வாயை வச்சிருவேன் என் ஃப்ரெண்டு ஏதாவது சொல்கிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்னு சொல்கிறான். நீங்கள் ஒன்று தையம் அப்படி சொல்கிறீங்க. உடனே என்னடா என்ன என் பொண்டாட்டி திட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்கிறான். நீங்கள் உடனே பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிக்கிறீங்க. ஆமாண்டி பொண்டாட்டி, இனிமேல் நான் உன்னை அப்படி தான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொன்னோடனே அப்படி சொல்லிட்டு நீங்கள் சிரிக்கிறீங்க. ஸோ ஜிமினி சங்கோக்கு தலையில் அடிச்சுக்கிறவங்க உங்கள் ஃப்ரெண்டுமே எழுதிட்டே இருப்பா, அவளுமே தலையில் அடிச்சுக்கிறா. ஸோ நீங்களுமே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா ஸ்கூலில் எல்லாமே முடிஞ்சிருது. ஸோ இப்போ தேங்க வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா பிடி விட்டுருக்காங்க. அதனால நீங்கள் வந்து பிடியில் ஜாலியாக விளையாண்டுருக்கீங்க. ஸோ விளையாண்டே இருக்கும்போது கண்ணாமூச்சி விளையாண்டுட்டு இருக்கீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு குரூப்போட. ஸோ இப்போ விளையாண்டே இருக்கும்போது தேங்க வந்துட்டு உங்கள் கை பிடிச்சி இழுத்துட்றான். நீங்கள் உடனே யார் அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா தயங்கு. உடனே என்ன தயங்க அப்படி சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. உடனே தேங்க சொல்கிறா என்னடி பண்ணுற அப்படி சொல்லிட்டு உங்களை பார்த்து கேட்குறான். நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க பார்த்தா தெரியல, கண்ணாம்பூச்சி தான் விளையாண்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உடனே தாங்க சொல்கிறான் என்ன ஒரு கிஸ் கூட அப்படி சொல்லிட்டு சொல்கிறான். நீங்களே என்ன இப்படி கேட்குற, நான் இப்போ தானே லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல அதுக்குள்ளேயே உங்களை வந்து கிஸ் பண்ணிடுறான். ஸோ ஒரு 20 மினிட்ஸ் கிஸ் அந்த போது. ஸோ இப்போ வந்து பெல் அடிச்சிடுறாங்க. ஸோ நீங்கள் உடனே தேங்க பெல் அடிச்சிட்டாங்க தேங்க அப்படி சொல்கிறீங்க. உடனே அடிச்சிட்டாங்களா, இது வேறு ஒன்று அடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்லிகிட்ருக்கான். ஸோ இப்போ நீங்கள் உடனே பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டேன், ஆனால் இன்னொன்று மட்டும் நான் உன்னை எதுவுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே நீ என்ன பண்ண போகிற என்ன அப்படின்னு சொல்லி தேங்க்ஸ் சொல்கிறேன். நீங்கள் உடனே நான் உன்னை ஒரு வாட்டி ஹக் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஸோ இது நான் வந்து உனக்கு சொந்தமான வண்டி, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோடி அப்படின்னு சொல்கிற உடனே நீங்கள் உடனே போய்ட்டு ஹக் பண்ணிக்கிறீங்க தயாங்க. ஸோ தேங்க ஹக் பண்ணிட்டு தயாங்க அப்படி சொல்கிறீங்க. உடனே சொல்கிறீ அப்படின்னு சொல்லி தேங்க சொல்கிறான். நீங்கள் உடனே லவ் யூ அப்படி சொல்கிறீங்க. உடனே கேட்கல அப்படி சொல்லி தேங்க சொல்கிறான். நீங்கள் உடனே லவ் யூ அப்படி சொல்கிறீங்க. உடனே கேட்கலடி அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் உடனே லவ் யூ அப்படி சொல்லிடுறீங்க. உடனே ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உடனே நீங்களுமே வந்துட்டு சிரிக்கிறீங்க. சரி எனக்கு எந்த கிஃப்ட்டும் தரமாட்டியா அப்படி சொன்னோடனே நான் உனக்கு தந்தேனேடி, முத்ததான் கொடுத்தேனே உனக்கு நான் அப்படி சொல்கிறேன். நீங்கள் ஒன்று தயம் நான் சொன்னது ஏதாவது கிஃப்ட்டு சொன்னேன், இந்த கிஃப்ட்டு சொல்லலை நான் அப்படி சொல்லி சொல்கிறீங்க. உடனே இந்தா அப்படி சொன்னோடனே என்ன இருக்குன்னா அதில் வந்து டைரி மில்க் சாக்லேட் இருக்குது, அப்புறம் அதில் ஒரு ரோஸ் அட்டாச் பண்ணி ஒரு லெட்டர் வச்சு கொடுத்துருக்கான். ஸோ அப்புறம் நீங்கள் வேணும்னு சொன்னீங்களே அந்த கீச்சன் வந்து அந்த லெட்டரில் அட்டாச் பண்ணி வச்சுருக்கான். ஸோ ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அது பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து ஹை இந்த லெட்டரில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே ஓப்பன் பண்ணி பாரு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்களுமே வந்துட்டு அதை ஓப்பன் பண்ணி படிக்கிறீங்க. ஓப்பன் பண்ணி படித்தா உங்களுக்கு வந்து அப்பா இல்லை, ஸோ அம்மா மட்டும்தான். ஸோ இப்போ வந்து தேங்க்ஸ் சொல்கிறேன். உன்னை நான் வந்து உனக்கு வந்து அப்பா இல்லை அப்படின்லாம் நீ ஃபீல் பண்ணாத, நான் உன்னை அப்பா மாதிரி பார்த்துக்கிறேன், நான் நல்லா உன்னை பார்த்துப்பேன் வயன், நம்ம
கல்யாணம் பண்ணிவிட்டு குழந்தை குட்டிங்களோட ஜாலியாக இருக்கலாம், உன்னை நான் எப்போவுமே கண் கலங்க விட மாட்டேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு தேங் வந்து அதில் ஸ்வீட்டாக எழுதியிருப்பான். லவ் யூ டி பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் எழுதியிருப்பான். ஸோ நீங்களுமே வந்துட்டு அதை பார்த்து கண் கலங்கிடுது உங்களுக்கு. ஸோ தேங் உடனே ஏய் அழக்கூடாதுடி அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நீங்கள் உடனே ஹக் பண்ணிடுறீங்க. ஐ லவ் யூ தயம் அப்படி சொல்கிறீங்க. உடனே ஐ லவ் யூ லாட்ஸ் டி பொண்டாட்டி, நான் அழக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கண்ணை தடைக்கிறாங்க. ஸோ இப்போ கண் தட்டி சரிவா போகலாம், ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கடகடன்னு நீங்கள் வந்துட்டு பேகு, நீங்கள் 2 பேர் பேக் எல்லாத்தையும் மாட்டிட்டு நீங்கள் வந்து அழுதுருப்பீங்கள்ல. ஸோ இப்போ வந்து ஜங்கு கேட்குறான், ஏய் குட்டி பிசாசே எதுக்கிட்டி அழுத அப்படி சொல்லிட்டு அவன் சொல்கிறான். நீங்கள் உடனே அதுவா அதெல்லாம் உனக்கு எதுக்கு தேங்க என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னதுனால தான் நான் அழுதுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. சரி சரி அழுவு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு போயிடறானுங்க. இப்போ நீங்களுமே தேங்க வந்துட்டு அந்த ஸ்கூலில் வந்துட்டு பார்த்துட்டு அழகாக வந்துட்டு ஹேண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு 2 பேரும் நடந்து போயிட்டுருக்கீங்க. ஸோ இப்படி தான் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு நேரமும் தேங்க கூட ஜாலியாக இருப்பீங்க. ஸோ நல்லா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க ஸ்கூலில் ஓகேவா. ஸோ இப்போ வந்துட்டு என்ன ஆகுதுன்னா, நீங்கள் தான் வந்துட்டு ஸ்கூல் முடிச்சுட்டு இப்படி தேங்க கூட வந்து ஹேண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்கீங்க. போயிட்டுருக்கும்போது தேங்க வந்துட்டு சரிடி போயிட்டு வாடி உங்கள் வீடு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேங்க சொல்கிறான். நீங்கள் உடனே ஓகே தேங்க நான் போயிட்டு வரேன் சரியா, அம்மா பார்த்தாங்கன்னு ஏதோ சொல்லுவாங்க, நீ கிளம்பு சீக்கிரம் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிடிச்சி தள்ளி விடுறீங்க தேங்க உடனே உங்களுக்கு பெயின் கேஸ் கொடுக்குறான். நீங்கள் உடனே சிரிச்சுட்டு சரி பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு உள்ளே வந்துடுறீங்க. உள்ளே வந்தோடனே நீங்கள் ரொம்ப ஜாலியாக உங்கள் பேக்கை தூக்கி போட்டு சோஃபாவில் உட்காந்துட்டு ஷோ என்ன நடக்குதுன்னு எனக்கே ஒன்றும் புரியல, என்னோடய லைஃபா இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ உங்கள் அம்மா வந்துட்டு என்னடி பையன் என்ன ஏதோ சரியில்லையே நீ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. நீங்கள் உடனே ஐயோம்மா நான் கொஞ்சம் ஜாலியாக இருந்துடக்கூடாதே உடனே அப்படி எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு அமைதியாகிடுறீங்க. அமைதியாகிட்டோடனே நீங்களும் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா டியூஷன் போகிறதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டீங்க. ஏன்னா வந்துட்டு அவர் தான் இப்போ பேசுகிறாருல, அதனால் உங்கள் அம்மா வீட்டிலே இருந்து படிக்க சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் வீட்டில் தான் இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு தனி ஃபோன் இருக்குதுல்ல. ஸோ நீங்கள் வந்துட்டு கொஞ்ச நேரம் படிக்கிறீங்க, ஃபோன் பார்க்குறீங்க. அப்போ டக்குன்னு என்ன பண்ணுறாருன்னா தேவங்க வந்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறான். ஒரு 8 மணி இருக்கும் நைட்டு. நீங்கள் உடனே என்ன அப்படி சொல்லிட்டு அஸ்கி கேட்குறீங்க. ஸோ தேங்க வந்துட்டு பொண்டாட்டி என்னடி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். நீங்கள் உடனே ஷோ தேவங்க அம்மா இருக்காங்க தேங்க என்ன தேவங்க நீ பேசிகிட்ருக்க, பொண்டாட்டிலாம் சொல்லாத, நீ நார்மலாக பேசு நான் ஃப்ரெண்டுன்னு கூட மேனேஜ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. தேங்க உடனே அப்படி தாண்டி சொல்லுவேன், என் பொண்டாட்டிடி நீ என் பொண்டாட்டிடி ஐ லவ் யூடின்னு சொல்லிட்டு தேங்க சொல்கிறான். நீங்கள் உடனே தயம் ஏன் தயம் இப்படி பண்ணுற அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உடனே சரி நைட்டு ஒரு 1 மணிக்கா வெளியில் வரியா அப்படி சொல்லிட்டு தேங்க் சொல்கிறான். நீங்கள் உடனே என்னது 1 மணிக்கா நைட்டு 1 மணிக்கு நான் எப்படிடா வெளியில் வர்றது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே தேங்க் சொல்கிறேன் வாடி நான் உனக்கு ஒன்று வச்சுருக்கேன், நான் அதை தருவேன் அப்போ தான் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க சொல்கிறான். நீங்கள் உடனே தையம் 1 மணிக்கு எங்கள் வீட்டில் எப்படி தேங்க விடுவாங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உடனே தேங்கல நீ செவரேறி குதிச்சு வா நான் உன்னை நல்லா பார்த்துக்குறேன் அப்படி சொல்லிட்டு தேங்க சொல்கிறான். நீங்கள் உடனே அதெல்லாம் முக்கியம் நானும் வரமாட்டேன், நம்ம நாளைக்கு ஸ்கூலில் வேணால் பார்க்கலாம் சரியா அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உடனே நீ வரலன்னு வச்சுக்கோயேன் அப்புறம் நானே உங்கள் வீட்டுக்குள்ளே பூந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்கிறான். நீங்கள் உடனே ஐயோ அப்படி சொல்லிட்டு நீ உங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை, அதாவது தேங்க வந்துட்டு உங்கள் வீட்டுக்கு வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்றே நீ வந்தாலும் வந்துக்கும் அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது, நான் வைக்கிறேன் இந்த நைட்னா ஃபோன் பண்ணால் அது அம்மா வந்தாங்கன்னா என்ன பண்ணுறது தம்பியாக வீட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கட் பண்ணிடுங்க காலை. ஸோ உடனே தாங்க என்ன ரொம்ப ஓவராக பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா நைட்டு 1 மணி ஆகுது. ஸோ ஒரு 12:55க்கு வந்து அவங்க வீட்டுக்குள்ளே வராங்க. நீங்கள் உடனே பெட்டில் படுத்துட்டு அழகாக உட்காந்து ஃபோன் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அப்போ உங்கள் டோரை வந்து யாரும் தட்டுறாங்க. நீங்கள் உடனே என்ன 12:55 ஆயிடுச்சு இந்த நேரத்தில் யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு பார்க்குறீங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா தயங்க உங்களுக்கு ஒரே ஷாக் ஆகிடுது. உடனே நீங்கள் பயந்துட்டு இங்கே என்னடா பண்ணுற அப்படி சொல்லிட்டு தேங்க பிடிச்சி வெடுக்குன்னு உள்ளே இழுத்துறீங்க. உள்ளே இழுத்த உடனே தயம் உனக்கு வரவே இல்லையா, நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் அந்த டைம்லலாம் வராதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பதட்டமாக டோரை லாக் பண்ணுறீங்க. ஸோ தேங்க வந்துட்டு ஹாய் இப்படி பண்ணுறீங்க, ஹாய்டி என்ன பண்ணுற அப்படி சொல்லிட்டு உங்ககிட்ட ரொம்ப கொஞ்சிட்ருக்கா. நீங்கள் ஒன்று தள்ளி நில்லு ஃபஸ்ட்டு, ஒழுங்காக பேச கற்றுக்கோ ஃபஸ்ட்டு தயம், இந்த டைமில் ஒருத்தவங்க வீட்டுக்கு வரக்கூடாது தயம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்க. இல்லை அப்போ நான் கல்யாணம் முடிச்சுட்டு லேட்டாக வந்தேன்னா இப்படி தான் என்னை திட்டுவியாடி அப்படின்னு சொல்லிட்டு தாங்க சொல்கிறேன். நீங்கள் உடனே கண்டிப்பாக இது பிஃபோர் மேரேஜ், ஆஃப்டர் மேரேஜ்லாம் உனக்கு செருப்பு பிஞ்சிரும் அப்படி சொல்லிட்டு இதை நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஏன் நான் லேட்டாக வரக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு தேங்க கேட்குறேன். நீங்கள் உடனே பின்ன நான் மட்டும் வீட்டில் தனியாக இருப்பேன், நீ மட்டும் ஜாலியாக ஊட்டு சுற்றிட்டு வருவியா அப்படி சொல்லிட்டு எனக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா அப்படி சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே தாங்க அதளவு விடுவேனாடி ஒன்று அப்படி சொல்லிட்டு தாங்க சொல்கிறேன். நீங்கள் உடனே சரி அப்படின்னு சொல்கிறீங்க. உடனே தாங்கன்னு சொல்கிறான் வீட்டில் நல்லா தான் இருக்குது
அப்படி சொல்லிட்டு அவன் சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்கான். நீங்கள் உடனே ஃபஸ்ட்டு எதுக்கு இங்கே வந்து கிளம்பு போ போ அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை ஏன்டி நான் தொட்டதுலே இருக்கிற அங்கே பாரு எனக்கு ஒரு கிஸ் கொடு கண்ணத்தில் ஒரு கிஸ் கொடுத்தனா நான் ஓடிடுவேன் அப்படி சொல்லிட்டாங்க சார். நீங்கள் உடனே ஐயோ முடியாது என் கிளம்பு அப்படி சொல்ல மாட்டேன் உனக்கு ஒரு விஷயம் தரேன்னு சொன்னல வா அப்படி சொல்லிட்டு உங்களை கைப்பிடிச்சு சொல்லிக்கிறோம். நீங்கள் உடனே நான்லாம் வரல அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இந்த டைமில் எனக்கு வெளில வர பிடிக்காது அப்படி சொல்கிறீங்க. உடனே உனக்கு பிடிக்காது உனக்கு இந்த டைமில் வெளில வர பிடிக்காது அப்படி சொல்லிட்டாங்க சார். நீங்கள் உடனே பிடிக்கும் தான் தயவங்கன்னு எனக்கு அவங்க அம்மா தீனாங்கன்னா திடீர்னு அவங்க அம்மா என்ன தூங்கி தாண்டி இருக்காங்க மாடி சும்மா அம்மா அம்மான்னு அப்படி சொல்லிட்டு தேங்க்ஸ் சார். நீங்கள் ஒன்று தயவங்க எனக்கு பயமாக இருக்குடா அப்படி சொல்லி இப்படி வரப்போறியா என்ன அப்படி சொல்லி தேங்க்ஸ் சார். நீங்கள் ஒன்று ஐயோ சரி வரேன் அப்படி சொல்கிறான். நீ கீழே இறங்கி நில்லு நான் எப்படியாவது வரேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஒன்றும் இல்லை நான் இங்கே தான் இருப்பேன் அப்படி சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்கிறேன். நீங்கள் உடனே ஐயோ அப்படி சொல்கிறீங்க. ஒன்றும் இல்லை சரி சரி வா வா அப்படி சொல்கிறாரு. உடனே கதவு கிட்டே போயிட்டு மறுபடியும் ரிட்டன் வரான். என்ன தயம் அப்படி சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. ஒன்றும் இல்லை என்னை கிஸ் பண்ண அப்போ தான் நான் போவேன் அப்படி சொல்லிட்டு தாங்க சொல்கிறேன். ஒன்று ஐயோ டார்ச்சர் தாங்க முடியலடா எருமை மாடு அப்படி சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை கிஸ் பண்ணுறீ அப்படி சொல்லிட்டு தாங்க சொல்கிறேன். நீங்கள் ஒன்று பதுமா கிளம்பு அப்படி சொல்கிறீங்க. உடனே தாங்க உனக்கு கொடுக்கணும்னு ஆசை தானே அதனால தானே நான் கேட்டோடனே பட்டுன்னு கொடுத்துட்டேன் அப்படி சொல்கிறான். நீங்கள் ஒன்று சிரிச்சிட்டு ஐயோ போடா அப்படி சொல்லிட்டு பிடிச்சி தள்ளி விட்டுறீங்க. சரி சொல்லிட்டு இப்போ தேங்க போயிடுறான். ஸோ இப்போ நீங்கள் வந்து உங்கள் உட்டி போட்டுட்டு நைட் நேரத்தில் குளிரும்ல ஸோ அதனால் உட்டி மாதிரிலாம் போட்டுட்டு ஒரு ஃபேண்ட் எடுத்து போட்டுட்டு கடன்னு வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா வரீங்க. கீழே செவுத்துக்கிட்ட நிற்கிறீங்க. அப்போ வந்து தேங்க்ஸ் சொல்கிறான். பார்த்தே வாடி விழுந்து விழுந்து வார போகிற அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்கிறான். நீ உடனே அப்படி சொல்லிட்டு நீங்கள் கரெக்டாக ஏறி குதிக்கிறீங்க. தேங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்க எத்தனை வாட்டி டி செவ்வறு ஏறி குதிச்சிருக்கா அப்படி சொல்லிட்டு தான் கேட்குறான். நீங்கள் ஒன்றே வா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவனை பிடிச்சி இழுத்துட்டு போகிறீங்க. ஸோ இழுத்துட்டு போனதுக்கப்புறம் இப்போ எதுக்காக என்னை கூப்பிட்டா அப்படி சொல்கிறான். சாரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே தாங்க வந்துட்டு உங்கள் ஹேண்ட்ஸை ஏதோ ஹோல்ட் பண்ணுறான். நீங்கள் ஒன்று சிரிக்கிறீங்க. சிரித்த உடனே என்ன பண்ணுறேன் அது என்னடி நான் ஹேண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணால் மட்டும் என்ன சிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு தாங்க கேட்குறான். நீங்கள் ஒன்றே பின்ன நீ ஹேண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணும்போது எனக்கு எவ்வளோ ஹாப்பினஸ்ஸாக இருக்கும் தெரியுமா அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஒன்றே நிஜமாவா அப்படி சொல்கிறான். நீங்கள் ஒன்றே ஆமாம் நிஜமாக தான் நான் சொல்கிறேன் அப்போ நான் சொல்கிறது என்ன பொய்யா அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை இருக்கலாம் பொய்யா இருக்கலாம் அப்படி சொல்லிட்டு தாங்க சொல்கிறேன். நீங்கள் ஒன்றே இப்போடா போர்க்கி அப்படி சொல்கிறீங்க. ஒன்று தாங்க ஒன்றும் இல்லை என்ன சொன்னேன் அப்படி சொல்லிட்டு தாங்க கேட்குறான். நீங்கள் ஒன்றே நான் என்ன சொன்னேன் உனக்கு என்ன அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஒன்று கோச்சிக்கிட்டியா அப்படி சொல்லிட்டு சரி கோச்சிக்காத செல்லும் அப்படி சொல்லிட்டு உங்கள் கணத்தை பிடிச்சி சொல்கிறான். நீங்கள் ஒன்றே ஐயோ கையை எடுத்தாங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை ஐயோ கோச்சிக்காதுன்னு சொல்லிட்டு தாங்க உங்கள் கணத்தை பிடிச்ச மட்டும் கிள்ளிகிட்டே இருக்கான். நீங்கள் ஒன்று உங்களுக்கு ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகுது. ஏன்னா ஒரு பையன் வந்து கணத்தை கிள்ள உங்களுக்கு ப்ளஷ் ஆகும். ஸோ அதனால வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஐயோ தேங்க கையை எடு ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன்ல அப்படி சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. தேங்க நீ என்னடி இப்படி வைக்கப்படுற அப்படி சொல்லிட்டு தேங்க கேட்குறான். நீங்கள் நீ ஃபஸ்ட்டு கையெடு என் மேலே அந்த கையெடு அப்படி சொல்கிறீங்க. உடனே தேங்க உடனே கையை எடுத்துடுறான். நீங்கள் உடனே உங்களோட சீஸை வந்து தொட்டு பார்த்துட்டு ஷூ அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே மடக்கி வச்சுக்கிறீங்க. ஸோ தேங்க ஒன்றையில் எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமாடி நீ வெக்கப்படும் போது அப்படியே உன் கண்ணு ரெண்டும் அப்படியே செரி பழம் மாதிரி இருக்குடி நீ வெக்கப்படும் போது அப்படி கடிச்சு சாப்பிட்ருவோம் அப்படி சொல்லிட்டு உங்களை கடிக்க வரான். நீங்கள் ஒன்று தள்ளி போடா பைத்தியக்காரா அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை தேங்கண்ணே சரி வா உனக்கு நான் வாங்கி தரேன்னு சொன்னேன்ல வா வாங்கி தரேன் அப்படி சொன்னேன். என்னது அப்படி சொல்லி நீங்கள் ஜாலியாக போகிறீங்க. என்னென்னு பார்த்தா ஐஸ்கிரீம் இருக்காங்க. அங்கே ஒரு அண்ணா ஐஸ்கிரீம் விற்பாங்க போல். ஸோ உங்களுக்கு வந்து என்ன ஃப்ளேவர் வேணும் அப்படின்னு கேட்குறான். நீங்கள் உடனே எனக்கு எல்லா ஃப்ளேவருமே வேணும் அப்படின்னு சொல்கிறீங்க. உடனே தாங்க வந்துட்டு உங்களை பார்த்துட்டு அவ்வளோதானே வாங்கி கொடுத்துட்டா போச்சு அப்படி சொல்லிட்டு ஆனால் எல்லா ஃப்ளேவரும் கொடுங்க அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு கண்டி எல்லா ஃப்ளேவரும் வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். ஸோ நீங்களும் வந்துட்டு அழகாக சிரிச்சுட்டு அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் ஒன்று டேஸ்ட் பண்ணிட்டு எனக்கு பேசிக்காக வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் தான் தேங்க பிடிக்கும் அப்படி சொல்கிறீங்க. உடனே அப்படியா எனக்கு கூட ஸ்ட்ராபெரி தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் ஒன்று ஸ்ட்ராபெரி தான் பிடிக்குமா அப்படி சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம் எனக்கு என்னோடய ஸ்ட்ராபெரி தான் ரொம்ப பிடிக்கும் இது பிடிக்காது அப்படி சொல்கிறான். உன்னோட ஸ்ட்ராபெரி அது என்ன உன்னோட ஸ்ட்ராபெரி அப்படி சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே உங்களுக்கு பிடிச்ச லிப் லாக் பண்ணுறான். ஸோ நீங்கள் ஒன்று தயம் சொல்லு அப்படி சொல்கிறீங்க. உடனே தேங்க வந்து இருடி இப்போ தானே ஆரம்பித்தான் அப்படி சொல்லிட்டு மறுபடியும் உங்களுக்கு கிஸ் பண்ணுறான். ஒரு 20 minutes கிட்டே அந்த கிஸ்ஸிங் போகுது. நீங்கள் ஒன்று ஐயோ கூலிங்காக இருக்குது தேங்க ஐஸ்கிரீம் வேறு சாப்பிட்டு அப்படியே கிஸ் பண்ணுறேன் எனக்கு ஜில்லுன்னு இருக்கு என்னோட லிப்ஸ் தள்ளு அப்படின்னு சொல்கிறீங்க. அதில் என்ன ஜில்லுன்னு இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஒன்று தள்ளு அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஐஸ்கிரீம் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஸோ சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் 2 பேரும் வந்து பேசிகிட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தேங்கோட ஷோல்டரில் சாஞ்சிட்ருக்கீங்க. ஸோ அந்த ஒரு செவுரு மாதிரி ஒன்று இருக்கும். அதில் உட்காந்துட்டு நீங்கள் தேங்க மேலே சாஞ்சிட்ருக்கீங்க ஷோல்டரில். ஸோ அப்படியே வந்துட்டு டைம் வந்துட்டு பார்த்திங்கன்னா 2 o'clock ஆகிடுச்சு. ஸோ தேங்க வந்துட்டு சொல்கிறான் நீ எப்போ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி ஹாப்பியாக இருந்தாலும் சரி நீ இப்போ கூப்பிடு நான்
நம்ம எப்போ வேணாலும் ஐஸ்கிரீம் சாப்பிட போகலாம் சரியா அப்படி சொல்லி தேங்க் சொல்கிறான். நீங்கள் ஒன்று ஓகே அப்படி சொல்கிறீங்க. இல்லை சரி ஓகே டைம் ஆகிடுச்சு போகலாமா அப்படி சொல்கிறான். நீங்கள் ஒன்று நானும் தயாங் அப்படி சொல்கிறீங்க. இல்லை ஏன்டி அப்படின்னு சொல்ல எனக்கு இப்படியே போகணும் போல இருக்கு அப்படி சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை ஐயோ அழகி அப்படி சொல்லிட்டு இப்போ தேங்க என்ன பண்ணுறான்னா உங்களை அப்படியே கிஸ் பண்ணுறான். ஸோ நீங்களுமே வந்துட்டு அழகாக பேக் கிஸ்லாம் கொடுக்குறீங்க. ஸோ ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ 2 பேருமே சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு இப்போ 2 பேரும் நடந்து போயிட்டுருக்கீங்க. ஓகேடா ஹாப்பி எண்ட். ஸோ இதோட இந்த ஸ்டோரி முடியுது. ஸோ ஒன் ஷாட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே நம்ம நெக்ஸ்ட் ஸ்டோரியில் பார்க்கலாம். தேங்க்யூ பாய்.